டாடா IPL 2024 ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் இன் தமிழ். 2 மேட்ச் சண்டே லாஸ்ட் டபுள் ஹெடர் மேட்ச். இன்னையோட லீக் ஸ்டேஜ் மேட்ச் எல்லாமே முடிய போகுது. இதுக்கப்புறம் பிளே ஆஃப் அண்ட் ஃபைனல் மட்டும்தான். அதுக்கப்புறம் வேர்ல்டு கப் சீரீஸ், அதுக்கப்புறம் கேரிபியன் லீக், பிரீமியர் லீக், லங்கா பிரீமியர் லீக், உமன்ஸ் பிக் பேஷ் லீக் அண்ட் பிக் பேஷ் லீக், சவுத் ஆஃப்ரிக்கா T20. அதோட திரும்ப நெக்ஸ்ட் ஐபிஎல்ல இருக்கும். நெக்ஸ்ட் ஐபிஎல் மெகா ஆப்ஷன்ல இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் மட்டும் குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் KKR அண்ட் ஃபோர்த் பிளேஸ் RCB. செகண்ட் அண்ட் தேர்டுக்கான மேட்ச் தான் இன்னைக்கு நடக்க போகுது. பஞ்சாப் கிங்ஸ் ஆல்ரெடி எலிமினேட் ஆயிட்டாங்க. அண்ட் இதுல SRH RRல யாரு செகண்ட் யார் தேர்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேட்டில் இன்னைக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் SRH அண்ட் பஞ்சாப் 3:30 மணிக்கு அண்ட் ராஜஸ்தான் ராயல் அண்ட் KKR 7:30 மணிக்கு. இந்த 2 மேட்சுக்கான ப்ரிவியூவும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்துடலாம். ஒரே வீடியோவில் 2 மேட்சுக்கான ப்ரிவியூ பார்த்துடலாம். டேட்டா தான், ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி, ப்ரீவியஸ் டேட்டா, அதோடைய அனாலிசிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷார்ட்டாக கிடையாதுன்னு பார்த்துடலாம். மேட்ச் 69 சண்டே 2 மேட்ச் 19 மே 2024 3:30 மணிக்கு நடக்கக்கூடிய முதல் மேட்ச் SRH அண்ட் PBKS பஞ்சாப் அண்ட் ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம். லாஸ்ட் டைம் ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல மழை பெஞ்சு மேட்ச் ஸ்டாப் ஆயிடுச்சு. இதோட பிச் ரிப்போர்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கம்ப்ளீட்டான ஒரு பேட்டிங் ட்ராக்கான ஒரு பிச் ரிப்போர்ட்டை தான் இருக்கும். 8 யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல SRH அண்ட் பஞ்சாப் கிங்ஸ்க்கான ஒரு பேட்டில். அண்ட் இதோடைய கீ பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சேம் விஷயம் தான் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 187, 172, 3, 4 அண்ட் ஆவரேஜ் 6, 5. ரெண்டாவது இன்னிங்ஸ் 6. ஆவரேஜ் விக்கெட் முதல் இன்னிங்ஸ் 5, ரெண்டாவது இன்னிங்ஸ் 6. பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ரெண்டுமே சேம். bowling ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் 79, 55. ஃபாஸ்ட் 18. ரெண்டாவது இன்னிங்ஸில் தான் ஃபாஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸ்பின்னு முதல் இன்னிங்ஸ் 14, ரெண்டாவது இன்னிங்ஸ் 13 இருக்குது. ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் உடைய இது 2023 ஸ்கோர். முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 121, ரெண்டாவது இன்னிங்ஸ் ஸ்கோர் 150. என்ட்ரி கிளாஸ் இந்த கிரவுண்ட்ல மும்பைக்கு எதிராக நல்லா விளையாடிருப்பாரு. இப்போ கரண்டா பார்த்தீங்கன்னா 2024 முதல் ஆவரேஜ் இன்னிங்ஸ் 221, ரெண்டாவது ஆவரேஜ் இன்னிங்ஸ் 206. அபிஷேக் சர்மா நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. 8 விக்கெட்லையும் நல்லா விளையாடிருப்பாரு. அபிஷேக் சர்மா என்ட்ரி கிளாஸ் ஒரு மெயின் இதுவாக இருந்திருப்பாங்க. SRH இந்த ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல விளையாடினதுல 56ல் 34 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. 21 மேட்ச் தோத்துருக்காங்க. ஒரு மேட்ச் டையா இருக்கு. SRH ஓட ஹையஸ்ட் ஸ்கோர் 277 இந்த பர்டிகுலர் வெனியூல. அதே லோ ஸ்கோர் 96. பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல 15, பேட்டிங் சேஸ் பண்ணும்போது 19 முறை வின் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் வெனியூல. ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்ல. நெக்ஸ்ட் கீ பாயிண்ட்ஸ். நம்ம 277 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க SRH. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 120. புவனேஸ்வர் குமார் ஒரு இம்பாக்டாக இருப்பார். அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், ஸோ பேட் கம்மின்ஸ், ஜெயதேவன் விக்கெட் 3 விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் அண்ட் பேட்டிங் செகண்டில் SRH இந்த கிரவுண்டில் வின் பண்ணியிருப்பாங்க. T20 ஸ்கோரிங் பேட்டர்ன் பிலோ 150 35 தடவையும், 180 129 11 தடவையும், 170 189 12 முறையும், அபவ் 190 15 தடவையும் வின் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அங்கே நடந்த ஸ்கோர் கார்டு. SRH 1 ரன்ல வின் பண்ணியிருப்பாங்க. SRH 10 விக்கெட்ல வின் பண்ணியிருப்பாங்க. SRH 31 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் 35 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருப்பாங்க. SRH 6 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருப்பாங்க. ஒரு மேட்ச் ரெயின்ல இருந்திருக்கும். இப்போ SRH உடைய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 201 for 3, SRH 167 for 0, SRH 166 for 4, SRH 277 for 3, SRH 171 for 8. இந்த ஒரு மேட்ச் மட்டும்தான் அந்த 7:30 மேட்ச். இந்த ஒரு மேட்ச் மட்டும்தான் 171 for 8ல 20 ஓவர் அடிப்பாங்க. மற்றபடி இங்கே 277 for 3, இங்கே 166 for 4 சேசிங் வின் பண்ணிட்டாங்க. இங்கே 167 for 0 விக்கெட்டே விடலை. இங்கே 201 for 3. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு பெருசாக விக்கெட் விடலை. இங்கே 3 விக்கெட், இங்கே 4 விக்கெட்டு, இங்கே 3 விக்கெட்டு, இங்கே மட்டும்தான் 8 விக்கெட் விழுந்திருக்கு. ஸோ ஏர்லியராக விக்கெட்டை விட்டுருக்காங்க. மற்றபடி மெஜாரிட்டி ஒரு 80% பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் போலிங். ஸோ ஆப்போனன்ட் போலிங்கில் பஞ்சாப் இருக்காங்கன்னா பஞ்சாப் போலிங்கில் இந்த 3 விக்கெட்டுக்கு இல்லை இந்த 3 விக்கெட்டுக்கு இந்த 4 விக்கெட்டுக்கான போலரை மட்டும் தான் நம்ம எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது சாம் கரன் உள்ள வந்தாருன்னா அவர் ஒரு 2 விக்கெட் ஏதாவது ஒரு போலர் மட்டும் எடுத்தால் போதுமானதான். இந்த ஸ்கோர் கார்டு நமக்கு சொல்ல வர்ற விஷயமா இருக்கு. இந்த ஸ்கோர் கார்டை பேஸ் பண்ணி தான் நம்ம பிளான் பண்ணணும். அதே ஆப்போனன்ட் பாருங்க, 7 பேர் அவுட் ஆயிருக்காங்க. ஆப்போனன்ட்ல 5 பேர் அவுட் ஆயிருக்காங்க. ஆப்போனன்ட்ல 5 பேர் அவுட் ஆயிருக்காங்க. ஆப்போனன்ட்ல 7 பேர் அவுட் ஆயிருக்காங்க. ஆப்போனன்ட்ல 4 பேர் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ அப்போ போலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 போலர் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ட்ரீம் டீம் வந்திருக்கலாம். 3 4 அப்படி வந்திருக்கலாம். ஸோ நம்ம ட்ரீம் டீம் ஸ்கோர் கார்டு அதில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ராஜீவ்காந்தி வெனியோடைய
இந்த இது பார்ப்போம். இந்த 277 ஃபார் 3 கிளாசன் 80 ரன் அடிச்சிருப்பாரு. பேட் கமின்ஸ் 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. அபிஷேக் சர்மா பிளேயர் ஆஃப் த மேட்ச் எடுத்திருப்பாரு. ஸோ இந்த 3 பிளேயர் கீ பிளேயராக இருப்பாங்க. முதல் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் 2 விக்கெட், ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் 5 விக்கெட், ஸ்பின் வந்து ஒரே ஒரு விக்கெட் தான் விழுந்திருக்கு. ஸோ ஃபாஸ்ட் வந்து நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும். ரெண்டாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி 206, எஸ்ஆர்ஹெச் 171, இங்கே தான் 8 விக்கெட் விட்டுருப்பாங்க. ஷபாஸ் அகமது 40 ரன், உணர்கட்டு வந்து 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஸோ இதை வந்து மெயின் திங்ஸாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி மே 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின் 165, எஸ்ஆர்ஹெச் விக்கெட்டே விழல. டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் பொழந்திருப்பாங்க. புவனேஸ்வர் குமார், பேட் கமின்ஸ் முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஏப்ரல் 15, 2024 சிவம் துபே 45 ரன், ஏடன் மார்க்ரம் 50 ரன், புவனேஸ்வர் குமார் ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு. அபிஷேக் சர்மா பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருப்பாரு. மே 2, 2024 பாருங்க சன்ரைசர் 201, ராஜஸ்தான் 200, இதில் நிதிஷ் ரெட்டி 76 ரன் அண்ட் அட் த சேம் டைம் புவனேஸ்வர் குமார் 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஸோ இந்த ஸ்கோர் கார்டை பேஸ் பண்ணி ஒரு டீம் கிரியேட் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹென்ரி கிளாசன், பேட் கமின்ஸ், அபிஷேக் சர்மா, ஷபாஸ் அகமது, ஜெய்தம் உணர்கட், டிராவிஸ் ஹெட், புவனேஸ்வர் குமார், நிதிஷ் ரெட்டி, மார்க்கரும் இல்லை. ஸோ இந்த காம்பினேஷன்ஸில் நம்ம டீம் எடுத்தோம்னா ஒரு பிளேயரு, 2 பிளேயர், 3 பிளேயர், ஷபாஸ் அகமது 4, உணர்கட் 5, புவி 6, பேட் கமின்ஸ் 7, டிராவிஸ் ஹெட் 8. ஸோ ஓவரால் ஒரு 8 பிளேயர் வந்து எஸ்ஆர்ஹெச்சில் வராங்க. இந்த ஸ்கோர் கார்டில் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணதை வச்சு பார்த்தீங்கன்னா 8 பிளேயர் வராங்க. பஞ்சாபில் நம்ம ஒரு 3 பிளேயர் எடுத்து ஒரு டீம் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நேற்று மேட்ச் சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச் பாருங்கள். விராட் கோஹ்லி, படிதர் தவிர மீதி எல்லாருமே ஒரு கொஸ்டினபிள் ஒரு 50-50 ஆப்ஷனில் உள்ளவங்க தான் ட்ரீம் டீம்லாம் வந்திருப்பாங்க. மேக்ஸ்வெல்லாக இருக்கட்டும், நீங்கள் எனி போலர்ஸ் இப்போ வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் ட்ரீம் டீம் கிடையாது, சிவம் துபே ட்ரீம் டீம் கிடையாது, சிமர்ஜித் சிங் ட்ரீம் டீம் கிடையாது. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தினேஷ் கார்த்திக் ட்ரீம் டீம் கிடையாது. ஸோ தோனி கீப்பரில் வந்திருப்பாரு, ஒரு 50-55 பாயிண்ட்ஸ் வந்திருப்பாரு. அந்த ட்ரீம் டீம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு விராட் கோலி படித்தா தவிர இது எல்லாமே வந்து ஒரு தோக்குற மாதிரி ஒரு டீமை போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு டீம் தான் ஜிஎல் வின் பண்ண ஒரு டீமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு டீம் போடுறோம் அப்படின்னா, ஜெயிக்கிற மாதிரி ஒரு டீம், கம்ப்ளீட்டாக தோக்குது அப்படின்னா தோக்குற மாதிரி ஒரு டீமை போட்டு அதில் ஒரு 1 or 2 பிளேஸ் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா அது வேற லெவலில் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கும். 8 விக்கெட்ல 15 மேட்ச் எஸ்ஆர்ஹெச் வின், பஞ்சாப் வந்து 7 மேட்ச் வின், டோட்டலாக 22 மேட்ச் விளையாடி இருக்காங்க. இது எஸ்ஆர்ஹெச் உடைய லாஸ்ட் மேட்ச் பிளேயிங் 11. இதுதான் வந்து 75 ரன். ஒரு மேட்ச் வந்து மழையால ஆடல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் இவங்க தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த 2 பிளேயருமே வந்து பஞ்சாபுக்கு எதிராக நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயராக தான் இருப்பாங்க. ஏன்னா இது அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட். இந்த ஹோம் கிரவுண்டில் இந்த மாதிரி தான் பிளே பண்ணுவாங்க. நிதிஷ் ரெட்டி, ஹென்ரி கிளாசன், அப்துல் சமால், ஷபாஸ் அகமது, சன்வீர் சிங், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், ஜெய்தம் உணர்கட், விஜயகாந்த், வைஷேகனன், நடராஜன். இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து ஒரு சினாரியோ, டாப் ஆர்டர் ஒரு 4 பேர், 1, 2, 3, 4 இந்த 4 பிளேயர் அப்படியே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அவுட் ஆகுறாங்க, ஏழையராக பஞ்சாப் வந்து நல்லா போலிங் பண்ணுறாங்க, நல்லா விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த 2 பிளேயர் வந்து ஒரு பிளேயர் எடுக்கலாம். நிதிஷ் ரெட்டி, ஹென்ரி கிளாஸ் வந்து ஒரு பிளேயர் எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஷபாஸ் அகமது, அந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் கொண்டு போகலாம். போலிங்கில் இம்பாக்ட் கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் நல்லா இம்பாக்ட் கொடுப்பாரு. ஜெய்தம் உணர்கட், இந்த 2 பிளேயர் வந்து நல்லா இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய போலராக இருப்பாங்க. டெத் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் நடராஜன் போல் பண்ணுவார், பேட் கமின்ஸ் போல் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் காம்பினேஷன் பார்க்கும்போது இனிஷியலாக வந்து விக்கெட் எடுக்கணும். ஸோ எஸ்ஆர்ஹெச் விக்கெட் எடுத்தாங்கன்னா ஜெய்தம் உணர்கட் அண்ட் புவனேஸ்வர் குமார் இம்பாக்ட் பிளேயராக இருப்பாங்க. டெத் ஓவரில் புவனேஸ்வர் பவர் பிளேயில் 1 or 2 விக்கெட்ஸ் கண்டிப்பாக எடுத்துருவார். டெத் ஓவரில் பார்த்தீங்கன்னா நடராஜனுக்கு விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி பேட் கமின்ஸ் அண்ட் விஜயகாந்த், வியாஸ்காந்த் இவங்க வந்து நடுவில் ஒரு 1 விக்கெட் 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிள். ஆனால் மெயின் போலராக பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், ஜெய்தம் உணர்கட், நடராஜன், இந்த 3 பேர். ஸோ நடராஜன் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த இதில் பேட் கமின்ஸோட நீங்கள் கொண்டு போகலாம். இதுதான் எஸ்ஆர்ஹெச் உடைய லாஸ்ட் மேட்ச் பிளேயிங் 11. அதுதான் நம்ம அங்கே பார்த்தோம். ஸோ அதுதான் இந்த ஸ்க்ரீன்லேயும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எஸ்ஆர்ஹெச்ல ஹென்ரி கிளாசன் ஒரு 300 ரன் மேலே அடிச்சிருப்பாரு. அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் இந்த 3 பிளேயர் தான் கீ பிளேயர் ஃபார் பேட்டிங்கில் இருப்பாங்க. பேட் கமின்ஸ் அண்ட் வந்து நடராஜன் இந்த 2 பிளேயர் வந்து கீ பிளேயர்ஸாக இருக்காங்க. போலிங் டிபார்ட்மெண்ட்டில் இந்த 2 பிளேயர் கீ பிளேயர்ஸாக இருப்பாங்க.
இது வந்து ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் SRH உடையது. அதே மாதிரி ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸ் விக்கெட், ஆவரேஜ் விக்கெட், டோட்டலாக எவ்வளோ விக்கெட், ஸோ ஒரு மேட்சுக்கு எவ்வளோ விக்கெட் எடுக்கிறாங்கிற டீட்டெயில், டோட்டலாக வந்து எவ்வளோ விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விக்கெட். புவனேஸ்வர் குமார் 71 மேட்ச் 93 விக்கெட் எடுத்திருக்காரு, அதனால தான் ஒரு மெயின் பவுலர் இருப்பார். இவர் 29 மேட்ச் 32 விக்கெட் நடராஜன். ஸோ பேட் கமின்ஸ் 21 25. ஸோ இதில் தான் வந்து இவர் தான் வந்து மெயின் பிக்காக இருக்காரு. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் பவர் பிளே ஓவர் அண்ட் ஜெய்தேவ் உனர்கட் வந்து பவர் பிளே ஓவர் போடுவார். நடுவில் ஒரு ஓவர் வந்து பேட் கமின்ஸ் ஒரு 1 or 2 ஓவர்ஸ் போட்டுட்டு டெத்துக்கு போயிடுவார். அதேமாதிரி மிடில் ஓவரில் ஷபாஸ் அகமது, விஜயகாந்த், ரியாஸ்காந்த் வந்து இருப்பார். நடராஜன் டெத் ஓவரில் போல் பண்ணக்கூடிய ஒரு பவுலராக இருப்பார். இவர் வந்து டெத் ஓவரில் போடுவார், இவரும் டெத் ஓவரில் போடுவார். பவர் பிளேல இனிஷியல் ஓவரில் போடுறது இவங்க பவர் பிளே போடுவாங்க, இவங்க பவர் பிளே போடுவாங்க. ஸோ யாராவது ஒரு ஓவர் அடி வாங்கினாங்கன்னா இவர் வந்து பவர் பிளேல உள்ளே வருவார். 1 or 1 ஓவர்ஸ் வருவார். பேட் கமின்ஸ் ஒரு 1 ஓவர் வருவார். ஸோ இதுதான் வந்து இப்போ SRH உடைய பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸோட அட்டாக். பிளேயர் பேட்டில் ஹென்ரிக் கிளாசன், ஹர்ஷதீப் சிங், H பட்டேல், டிராவிஸ் ஹெட், A சிங் அண்ட் அபிஷேக் சர்மா, சாம் கரன், H பட்டேல் and Klassen, Rabada 3 times out, A Singh 2 times out, H Patel 2 times. Aiden Markram விளையாடுறதுல Harpreet Brar 1 wicket, H Patel and Rabada. பஞ்சாப் உடைய பாசிபிள் பிளேயிங் 11, ஜானி பேஸ்டோ அவர் ஊருக்கு போயிட்டாரு. பிரபு சிம்ரன் சிங், ஷாஷா சிங், சாம் கரன், ஜிதேஷ் சர்மா, ஆஷ்டோ சர்மா, ஹர்ஷல் பட்டேல், ரபாடா, ஹர்ஷதீப் சிங், ஹர்ப்ரீத் பரார் அண்ட் ராகுல் சகார். ஷாஷா சிங், பிரபு சிம்ரன் சிங், ஹர்ஷல் பட்டேல் அண்ட் ஹர்ஷதீப் சிங். ஸோ இதில் ஹர்ஷல் பட்டேல் தான் லீடிங் விக்கெட் டேக்கராக இருக்காரு. அதே மாதிரி ஷாஷா சிங் லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் விளையாடல. பிரபு சிம்ரன் சிங் ஒரு த்ரெட்டனிங்காக இருப்பார். ஹர்ஷதீப் சிங் 50-50 ஆப்ஷன்ஸில் இருப்பார். பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர், சாம் கரன் இனிஷியலாக ஓவர் போடுறாரு, ஹர்ஷதீப் சிங் இவங்க ஓவர் போடுவாங்க, நேத்தன் எலிஸ், ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சகர், ஹர்ப்ரீத் பிரார். இந்த 2 பிளேயர் வந்து மிடில் போடக்கூடிய பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஹர்ஷல் பட்டேல் கம்ப்ளீட்டாக டெத் ஓவர்ஸ் போடக்கூடிய ஒரு பவுலராக இருப்பார். ஹர்ஷதீப் சிங், சாம் கரன் பவர் பிளேயில் இனிஷியலாக போல் பண்ணுவாங்க. இவர் நடுவில் எங்கே அடி வாங்குறாங்களோ அந்த இடத்துல நேத்தன் எலிஸ் வந்து ஃபில் பண்ணுவார். இதுதான் வந்து பஞ்சாப் கிங்ஸோடைய பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸ். இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2-1-1 2-2 ஹர்ப்ரீத் பிரார் தவிர லாஸ்ட் மேட்ச் எல்லாமே விக்கெட் எடுத்திருப்பாங்க. பிரபு சிம்ரன் சிங், சாம் கரன், ஜிதேஷ் சர்மா, ஸோ எல்லாருமே வந்து புவி கிட்ட தான் மேக்ஸிமம் அவுட் ஆவாங்க. அதுதான் பஞ்சாபோட பிளேயிங் பேட்டில் இருக்கும். புவி, ஜெய்தேவ் உனர்கட் இந்த 2 பேரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. குவாலிஃபைட் பார்த்தீங்கன்னா KKR அண்ட் RCB பொசிஷன் 4th பொசிஷன், ஃபர்ஸ்ட் பொசிஷனில் குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஏன்னா 13ல் 9 வின், ரன் ரேட்டு எங்கேயோ இருக்குது. இந்த ரன் ரேட்டு யாராலையும் வர முடியாது. ஸோ இவங்களும் 9 வின் வரலாம். வந்தாங்கன்னா ரன் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். ஒரு வேளை ரன் ரேட்டு அதிகமாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி 19 பாயிண்ட்ல இருக்காங்க. இவங்க ஜெயிச்சாராங்க 18 பாயிண்ட் தான் வருவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் KKR கன்ஃபார்ம் சீல்டு. ராஜஸ்தான் ராயல் ஜெயிச்சாங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல இருப்பாங்க. SRH ஜெயிச்சு ராஜஸ்தான் ராயல் தோத்தாங்கன்னா அப்போ SRH வந்து செகண்ட் பிளேஸுக்கு போவாங்க. RCB சீல்டு 4th பிளேஸ். மற்ற அந்த 6 டீமும் எலிமினேட்டர்ல போயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் பவர் பிளேல இனிஷியலாக ஒருத்தர் அவுட் ஆகிறாரு. அப்புறம் லைனாக 4 பேர் விளையாடி இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஸ்கோர் கார்டு சம்மரி. இந்த ஸ்கோர் கார்டு சம்மரில் ஹிஸ்ட்ரி எப்படி ரிப்பீட் ஆயிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி புவனேஸ்வர் குமாரில் ஜெய்தேவ் உனர்கட், பேட் கமின்ஸ், ஷபாஸ் அகமது. ஸோ இங்கே ரிப்பீட்டடாக யார் வராங்கன்றதை ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டீம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஓப்பனிங்கில் ஒருத்தர் போகிறாங்க, அப்படியே லைனாக ஒரு 3 பேர் 4 பேர் வராங்க. இங்கே வந்து புவனேஸ்வர், நடராஜ், பேட் கமின்ஸ், ஷபாஸ் அகமது. இப்போ பேட் கமின்ஸும் ஷபாஸ் அகமதும் எல்லா மேட்சஸுமே ரிப்பீட்டடாக வருவாங்க. புவனேஸ்வர் ஒரு ரொட்டேஷன் ஆப்ஷன், நடராஜனும் ஒரு ரொட்டேஷன் ஆப்ஷனில் உள்ளே வருவார். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 பிளேயர் வந்து அடிச்சிருப்பாங்க. ஸ்கோர் ரொம்ப கம்மி, 166. ஸோ இந்த 3 பிளேயரையும் வந்து சொல்லி முடிச்சிருப்பாங்க. இந்த 3 பேர் நீங்கள் சேர்ந்த மாதிரி எடுத்தாலும் ஒரு டீம் ஸ்ட்ராட்டஜியில் இந்த 3 to 4 பிளேயர், ஃபஸ்ட்டு பேட்டிங்காக 4 பிளேயர் எடுக்கலாம், செகண்ட் பேட்டிங்னா ஒரு 3 பிளேயர் ஸ்கோரை பார்த்துட்டு ஸ்கோர் கம்மியாக இருந்ததுன்னா ஆப்போனட் வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். அடுத்த மேட்ச் விராட் கோலி, டூப்ளசிஸ், ரஜித் படிதர், ஒரு 4 பிளேயர் வந்து ஆவரேஜான ஒரு ரன் அடிச்சு 206. இங்கே ரிப்பீட்டடாக விக்கெட் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ், நடராஜன், ஷபாஸ் அகமது எடுக்கலாம், மாயங்க் மார்க்கண்டே விக்கெட் எடுத்திருப்பாரு, ஜெய்தேவ் உனர்கட் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான ரிப்பீட்டடாக வரும். ஸ்கோர் கார்டு வச்சு நம்ம பிளான் பண்ணுவோம். டிராவிஸ் ஹெட் வந்து அவுட் ஆயிட்டாரு. ஸோ டாப் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டரில் தான் நமக்கு ரன்ஸ் வந்திருக்கு.
டிராவிஸ் ஹெட் 58, நிதிஷ் ரெட்டி 76, கிளாசன் 42. ஆக மொத்தம் ஒரு 3 to 4 பிளேயர்ஸ் வந்து பேட்டிங்கில் கலக்குறாங்க ஃபார் SRH. இங்கே புவனேஸ்வர் குமார் 3 விக்கெட்டு, பேட் கமின்ஸ் 2 விக்கெட்டு, நடராஜன் 2 விக்கெட்டு. நடராஜன், புவி, பேட் கமின்ஸ், நடராஜன், புவி, பேட் கமின்ஸ். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு 3லேருந்து ஒரு 4 பிளேயர் வந்து ஒரு 20%க்குள்ளே இருப்பாங்க. நம்ம லாஸ்ட் இதில் சொல்லியிருந்தோம். புவி 14%, ஏகான் 17%, இங்கே வந்து ஆர் பவல் 10%, ஒரு 3 பிளேயர் வந்து வந்திருக்காங்க பிலோ 20%. அதே மாதிரி ட்ரீம் டீமில் வந்தது தான் நம்ம பேசுகிறோம். ஸோ இங்கே ஏ பதோனி 14%, அண்ட் வேறு யார் இருக்காங்க, எஸ்லிங் 4.79%. இந்த எஸ்லிங்கிறவர் 12 பாயிண்ட்டுக்கு உள்ளே வந்திருக்காரு. சபாஸ் அகமது 19.95%, ஒரு 10 இதில் வந்திருப்பாரு. ஸோ இந்த காம்பினேஷன்ஸில் நீங்கள் மூணு பிளேயர் வந்து பிலோ 20ல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரிப்பீட்டடாக ட்ரீம் டீம்லாம் வந்திருக்கு. இது ஒரு மேட்ச் மழை. ஸோ திரும்ப வந்து இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும், ரெயின் பாசிபிலிட்டிஸும் மேபி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி நம்ம வந்து டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ட்ரம்ப் கார்டு பிளேயர் நிதிஷ் ரெட்டி, ஜிதேஷ் சர்மா, ஹர்ப்ரீத் பரார் அண்ட் ஷபாஸ் அகமது. அண்ட் கேப்டன் வந்து டிராவிஸ் ஹெட், கிளாசன், பிரபு சிம்ரன் சிங், சாம் கரன். இப்போ 2வது மேட்சுக்கு போவோம். RRS KKR இவங்களுக்கான டீம் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்ப்போம். சஞ்சு சாம்சன் அண்ட் ஸ்ரேயஸருக்கான ஒரு பேட்டில். RRோடைய பிளேயிங் 11 பார்ப்போம். SSV ஜெய்ஸ்வால், கோலர், கேட்மோர், சாம்சன், ரியான் பராக், அஸ்வின், ஜூரல், ரோமன் பவல், பெராரியா, போல்ட் அண்ட் ஆவேஷ் கான். இதில் நம்ம யாரெல்லாம் பிக் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். SSV ஜெய்ஸ்வால் இந்த மேட்ச் வந்து நல்ல ஒரு பிக்காக இருப்பார். இவர் வந்து மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணுங்க. இவருமே நல்ல பிக்கு தான். கோலர், கேட்மோர் இவர் நல்லா அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர். சஞ்சு சாம்சன், ரியான் பராக். ஸோ இந்த 4 பிளேயர் தான் வந்து உங்களுக்கு பேட்டிங் டெப்த்து இருக்கும். ஸோ பட்லர் கிடையாது. இந்த 4 பிளேயர்லேருந்து யார்கிட்ட ஆடிட்டிங் எபிலிட்டி பார்க்கலாம் அப்படின்னீங்கன்னா, கோலர், கேட்மோர் வந்து நல்ல ஆடிட்டிங் எபிலிட்டி பார்க்கலாம். அண்ட் SSV ஜெய்ஸ்வால் இந்த 2 பிளேயர்கிட்ட இருந்து நம்ம கண்டிப்பாக இன்னைக்கு மேட்ச்ல வந்து ஒரு ஆடிட்டிங் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி போலிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, சந்தீப் சர்மா, யுஸ்வேந்திர சகால், ஆவேஷ் கான் அண்ட் ட்ரெண்ட் போல்ட், பெராரியா. ஸோ இந்த 5 பிளேயர், இந்த அஸ்வின். ஸோ இவங்க தான் வந்து போலிங். இந்த போலிங்கில் வந்து ட்ரெண்ட் போல்ட் வந்து பவர் பிளேயில் போடுவார், ஆவேஷ் கான் பவர் பிளேயில் போடுவார், அண்ட் டெத் ஓவரில் போடக்கூடியது வந்து சந்தீப் சர்மா. அதுதான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ரியான் பராக், சஞ்சு சாம்சன், ஜாஸ் பட்லர் கிடையாது. ஆனால் அவர் 12 மேட்ச்சில் 359 ரன். யுஸ்வேந்திர சகால் அண்ட் ட்ரெண்ட் போல்ட். ஸோ ட்ரெண்ட் போல்ட் ஒரு 3 ஓவர் போட்டிருக்காரு. ஆவேஷ் கான் ஒரு 3.5 ஓவர்ஸ், அஸ்வின் 4 ஓவர், யுஸ்வேந்திர சகால் 4 ஓவர், சந்தீப் சர்மா 4 ஓவர். ஸோ 4 ஓவர் 28 ரன். ஸோ நிறைய ரன்ஸ் கொடுக்க மாட்டார், விக்கெட் எடுக்கல. ரவிச்சந்திரன் அஸ்வின் 4 ஓவர் 31 ரன், விக்கெட் எடுக்கல. இந்த மேட்ச் வந்து இந்த 2 பிளேயர் விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா ஒரு நாக் அவுட் மேட்ச். நாக் அவுட் மேட்ச்சில் ஜெயிச்சாங்கன்னா செகண்ட் பிளேஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சந்தீப் சர்மா அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இனிஷியலாக வந்து இந்த மாதிரி சந்தீப் சர்மா, ரவிச்சந்திரன் அஸ்வின் எடுத்தீங்கன்னா அங்கே டாப் ஆர்டர் ஒரு 3 பிளேயர் எடுத்துருங்க பேட்டிங்கில். இவங்க மிடில் ஓவரில் போடும்பொழுது தான் விக்கெட் விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஜெய்ஸ்வால், சிவம் அவி, சாம்சன், நரேன், உமேஷ் யாதவ், ஆண்ட்ரூ ரஷல், எட்மேயர், ஹர்ஷதீப் சிங், சாம் கரன், ரியான் பராக், வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் அண்ட் ரஷல். KKRோட பாசிபிள் பிளேயிங் 11. சால்ட் இல்லை, சுனில் நரேன், வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், நிதிஷ் ராணா, ரஷல், ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், அர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா. இதில் ஒரு இம்பேக்டடாக இருக்கிறது வந்து அர்ஷித் ராணாவும் வருண் சக்கரவர்த்தியும் ரொம்ப இம்பேக்ட் பிளேயராக இருக்காங்க. இது ஒரு மெயின் திங். சுனில் நரேன் லாஸ்ட் மேட்ச் டக் அவுட். ஸோ இந்த மேட்ச் இந்த வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நிதிஷ் ராணா சம ஃபார்ம்லாம் வந்துட்டு இருக்காரு. ஸோ ஒரு டாப் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, அர்ஷித் ராணா, சுனில் நரேன், நிதிஷ் ராணா, வைபவ் அரோரா வந்து ஒரு 50-50 ஆப்ஷன். அப்புறம் ஆண்ட்ரூ ரஷல். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே ஒரு கீ பிளேயராக இருப்பாங்க. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் எப்போவுமே அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் இருக்கார், ஏதாவது ஒரு மேட்சஸ் தான் அடிக்கிறாரு. வெங்கடேஷ் ஐயர் கொஞ்சம் ஃபார்மில் இருக்காரு, இவரும் 50-50 ஆப்ஷன்ஸ்லாம் பயன்படுத்திக்கலாம். கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் பாசிபிள் பிளேயிங் 11 பார்த்துருக்கோம். இதில் வந்து சுனில் நரேன், பிலிப் சால்ட், வருண் சக்கரவர்த்தி இந்த 3 பிளேயர் வந்து கீ பிளேயராக இருப்பாங்க. ஸோ கீ பிளேயராக வந்து நம்ம பார்க்கணும். வருண் சக்கரவர்த்தி,
சுனில் நரேன் அண்ட் பிலிப் சால்ட் கிடையாது. அதுக்கப்புறம் ஆண்ட்ரூ ரஷில் கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் அர்ஷித் ராணாவை மெயினாக கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர் கொண்டு போகலாம். ஸோ இவங்கெல்லாம் டாப் பிக்கில் இருப்பாங்க. ஸோ வைபவ் வர 2 ஓவர், மிச்சல் ஸ்டார்க் 1 ஓவர், அர்ஷித் ராணா லாஸ்ட் மேட்சோடைய போலிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் இது. சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஆண்ட்ரூ ரஷில். ஸோ வருண் சக்கரவர்த்தி ஒரு கீ பிளேயராக இருப்பார். 4 ஓவர் 17 ரன் 2 விக்கெட். ஆண்ட்ரூ ரஷல் ஒரு கீ பிளேயர் பேட்டிங் ஆர் போலிங். அதே மாதிரி சுனில் நரேன் ஒரு கீ பிளேயர் பேட்டிங் ஆர் போலிங். லாஸ்ட் மேட்ச் டக்கவுட் ஆயிடாரு. பட் எப்படி இருந்தாலுமே ட்ரீம் டீமில் வராரு. சுனில் நரேனை இன்னைக்கு மேட்ச்சில் கேப்டன் வைஸ் கேட்டனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயராக இருப்பார். சுனில் நரேன் ஒரு ஃபர்ஸ்ட் பிக்காக இருப்பார். ஸ்ரேயஸ் ஐயர், சுனில் நரேன், நிதிஷ் ராணா, ஆண்ட்ரூ ரஷல், வெங்கடேஷ் ஐயர் எல்லாமே வந்து போல்டு. சகல் போல்டு, அஸ்வின். சகால் 5 விக்கெட், சகால் 1 விக்கெட், ஸோ அஸ்வின் 1 விக்கெட். ஸோ இப்படி தான் வந்து பிளேயர் பேட்டில் இருக்குது. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் கவாதி கிரவுண்ட். இந்த கவாதி கிரவுண்டில் 199, 142, 192, 197 ஹை ஸ்கோரிங் வெனிவாக இருந்தது. பட் 2024 பார்த்தீங்கன்னா அது வந்து 145 ரன் ஒரே மேட்ச் ஆடி இருப்பாங்க. அந்த மேட்ச்சில் ஒரு 145 ரன் தான் அடிச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஹை ஸ்கோரிங் வெனியூ மாதிரி 2023 இருந்தது. பட் வந்து கரண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2024 ஒரு பேட்டிங் போலிங் ட்ராக் மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்கோர் கார்ட் சம்மரி, இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து கொள்ளலாம். இங்கே பாருங்க, லாஸ்ட் மேட்ச் ஆனதில் 141க்கு 5. ஸோ 141 தான் அடிக்க முடியும். ஜெய்ஸ்வால் 24, 21, 15, 47, ரியான் பராக் மட்டும் 47, 28. ஸோ 141 தான் அடிச்சிருந்தாங்க. ஸோ 2, 1, 1. ஸோ 3 பேர் வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் 4 ரன் அவுட்டு, கோலர் 18 ரன் அவுட்டு, சஞ்சீவ் சாம்சன், ரியான் பராக். ஸோ இதெல்லாம் வந்து மைண்ட் செட் பண்ணி பாருங்கள். கிறிஸ் பராக் ஸ்டேடியமில் 144 for 9. ஸோ ஒரு அதிகபட்ச ஸ்கோரே ஒரு 40 தான், 50 கூட போகலை. அந்த மாதிரியான ஒரு கிரவுண்டாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி போலிங் டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா இந்த அர்பித் பாரை தவிர மீதி எல்லாமே விக்கெட் எடுத்திருப்பாங்க. பிரபு சிம்ரன் சிங் 6, பேஸ்டோ யாருமே இங்கே சாம் கரன் மட்டும் ஒரு 63 ரன் அடிச்சிருப்பாரு. ஒரு நல்ல பிக்காக இருப்பார். ஸோ ட்ரம்ப் கார்ட் பிளேயர் ஆவேஷ் கான், ரியான் பராக், ரவிச்சந்திரன் அஸ்வின், அர்ஷித் ராணா. Captain Sunil Narain, Jaiswal, Andrew Russell and Sanju Samson. So thank you for watching.